Hi students, this is Vijay Max. Example 2.23. First subdivision. Represent the complex number minus 1 minus I in polar form. அதாவது இந்த minus 1 minus வந்து rectangular form. இந்த rectangular form வந்து polar form மாத்துங்க. அப்படின்னா இந்த இன்ட்ல பாருங்க x plus வேணா rectangular form. polar formனா இந்த rectangular form வந்து polar form மாத்தும்போது r into cos theta plus I sin theta. அப்ப நம்மளுக்கு r வேல்யூ வேணும், theta வேல்யூ வேணும். சரிங்களா? இது ரெண்டு இருந்தா தான் நம்ம polar form மாத்தறது. So first பாருங்க given minus 1 minus I equal to formula பார்த்தீங்கன்னா r into cos theta plus I sin theta. So first r கண்டுபிடிக்கணும். r ஓட ஃபார்ம் இன்ட்ல கொடுத்து பாருங்க. r ன்றது பார்த்தீங்கன்னா root of x square plus y square. x ன்றது வந்து நம்மளுக்கு minus 1 whole square plus y ன்றது நம்மளுக்கு I ஓட கோஎஃபிஷியன்ட் தான், அதுவும் minus 1 whole square. அப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்னா 1, இது 1 ஸ்கொயர்னா 1, மைனஸ் தான் பிளஸ் ஆயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. தென் ஆர் வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு ஒரு ரூட் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீட்டா கண்டுபிடிக்கணும். அது ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த கோரண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாருங்க எக்ஸ் நெகட்டிவ் ஒய் நெகட்டிவ். அப்போ எக்ஸ் நெகட்டிவ் ஒய் நெகட்டிவ்னா லைஸ் இன் தேர்ட் கோரண்ட். ஸோ தேர்ட் கோரண்ட்ல தான் நம்மளுக்கு எக்ஸ் ஒய் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அப்போ தேர்ட் கோரண்ட்ல தீட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ தேர்ட் ஒன்ல தீட்டா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பிளஸ் ஆல்பா. இது நம்மளுக்கு தேர்ட் ஒன்ல தீட்டோட ஆல்பா. தென் மைனஸ் பை பிளஸ் ஆல்பாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் y by x. இதுதான் நம்மளுக்கு ஆல்பாவோட ஃபார்முலா. தென் இதுல நம்மளுக்கு x and y ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் y ஓட வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு மைனஸ் 1, x ஓட வேல்யூ மைனஸ் 1. ஸோ இந்த மாடலஸ்குள்ள நெகட்டிவ் வந்தா எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆயிடும். இப்போ மைனஸ் பை திஸ் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா அதோட வேல்யூ நம்மளுக்கு என்னது tan 45 டிகிரி, 45 டிகிரின்னு அர்த்தம். 45 டிகிரினா ரேடியன் என்பது பை பை 4. எல்சிஎம் எடுத்தோம்னா this is minus 4 pi plus pi divided by, so next பாருங்க எல்சிஎம் எடுத்தோம்னா minus 4 pi plus pi divided by 4. இது நம்ம சால்வ் பண்ணோம்னா இது நம்மளுக்கு minus 3 pi by 4. இது நம்மளுக்கு என்னது தீட்டோட வேல்யூ. பாருங்க கண்டுபிடிச்சிட்டோம், தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டுமே ஸ்டார்டிங் நம்ம அஷ்யூம் பண்ணல, அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ given complex number பாருங்க minus 1 minus I equal to r value root 2 into cos of minus 3 pi by 4 plus I sin of minus 3 pi by 4. ஸோ இதுதான் நமக்கு வந்து போலார் ஃபார்ம். இப்போ பையன்லாம் ஸ்டாப் பண்ணும்போது இது கூட என்ன பண்ணணும்னா இந்த ஆர்குமெண்ட் கூட மட்டும் 2k ஆட் பண்ணிக்கணும். அதாவது இந்த தீட்டா பார்த்தா இந்த ஆர்குமெண்ட் கூட நம்ம 2k ஆட் பண்ணணும். சரியா? அப்ப நம்மளுக்கு இங்க காஸ் ஆஃப் இந்த தீட்டா கூட அங்க என்ன வேல்யூ வந்தாலும் ஜெனரல் டேர்ம்னு சொல்லிட்டு இந்த 2k ஆட் பண்ணி எழுதணும். சரிங்களா? பிளஸ் I sin ஆஃப் 2k minus 3 pi by 4. ஃபைனலா நம்ம ஆக்சுவலா போலார் ஃபார்ம் மாத்திட்டு இந்த ஆங்கிள் கேரக்டர் மட்டும் 2k ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வேர் k belongs இன்டீஜர். அதாவது k 0 போட்டோம்னா 0 மைனஸ் பை 4 ஆக்சுவலா வந்துடும். வேற எங்கெல்லாம் இதோட ஆங்கிள் ஈக்குவலா வருதுன்றதுக்காக தான் இந்த ஜெனரல் டேர்ம் 2k. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 பிளஸ் I root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போலார் ஃபார்ம் மாற்றும்போது r into cos theta plus I sin theta. சரியா? ஃபர்ஸ்ட் r கண்டுபிடிக்கிறோம். r equal to root of x square 1 square plus root 3 whole square. அப்ப இது ஸ்கொயர் பண்ணா இது 1 plus 3, இது வந்து நம்மளுக்கு root 4, r equal to 2. இப்போ given காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா
1 பிளஸ் I ரூட் 3 லைஸ் பாருங்க எக்ஸும் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ். அப்ப கண்டிப்பா எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் பாசிட்டிவ்னா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் கோரண்ட். லைஸ் இன் ஃபர்ஸ்ட் கோரண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்ம் என்னது? தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. இதுதான் நம்மளுக்கு ஆர்குமெண்டோட ஃபார்முலா. ஸோ ஆல்பான்றது நம்மளுக்கு ஃபார்ம் என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இதான் நம்மளுக்கு ஆல்பாவோட ஃபார்முலா. சப்ஸ்டிட் பண்றதுல தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் என்றது ரூட் 3, எக்ஸ் என்றது 1 இன்டூ மாடுலஸ். ஸோ இந்த மாடுலஸ்குள்ள பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் கன்சிடர்ஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ மாடுலஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரூட் 3 பை 1னா நமக்கு ரூட் 3. சரிங்களா? tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3. tan எப்போ நம்மளுக்கு ரூட் 3 வரும்னா 60 டிகிரி. அதான் நம்மளுக்கு பை பை 3. ஸோ தீட்டா கண்டுபிடிச்சதுமே ஆரும் தீட்டாவும் கிவன் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் நம்ம என்ன விஷயம் பண்ண ஸ்டார்டிங்ல 1 பிளஸ் I ரூட் 3 ஈக்குவல் டு ஆர் வேல்யூ. ஆர் என்னது நம்மளுக்கு 2 இன்டூ காஸ் தீட்டான்றது வந்து பை பை 3 பிளஸ் I சைன் தீட்டான்றது என்னது பை பை 3. சரிங்களா? அதாவது ரூட் 3ல 60 சொல்ல வேற எங்கெல்லாம் நமக்கு இந்த பை பை 3 ஆன்சர் வரும்ன்றதுக்காக தான் இந்த போலார் ஃபார்முல நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜெனரல் டேர்ம் அப்படின்னு ஆட் பண்ணும். இந்த ஆங்கிள் பை பை 3 வருதுங்களா, அது கூட அப்படியே 2க்கு பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க 1 பிளஸ் I ரூட் 3 ஈக்குவல் டு 2 இன்டூ, அதாவது நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் போலார் ஃபார்ம் மாத்தாச்சு. இதோட ஆன்சர் முடிஞ்சது. இருந்தாலும் இந்த லாஸ்ட்ல இந்த ஆங்கிள் வர இடத்துல 2k பைன்னு ஜெனரல் டேர்ம் ஆட் பண்ணி எழுதணும். அது எதுக்குன்னா வேற எங்கெல்லாம் நம்மளுக்கு பை பை 3 வரும், இதோட ஆன்சர் சேமா நம்மளுக்கு டேன்ல வந்து ரூட் 3 வரதுல வேற எங்கெல்லாம் வரும்ன்றதுக்காக தான் இந்த ஜெனரல் டேர்ம் 2k பை. ஸோ k என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா k பிலாங்ஸ் இன்டீஜர்.